நண்பர்களே, நம்ம செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர எண்ணெயெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் செக்கு எண்ணெய் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியே அது ஒரிஜினல் செக்கு எண்ணெயா இருந்தா அதை முறையா எப்படி பயன்படுத்துறது? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் கடலை எண்ணெயை எடுத்துக்கிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிற சுத்தமான செக்கு எண்ணெய், இன்னொன்று நம்மளே சொந்தமாக செக்கில் ஆட்டிக்கிட்ட கடலை எண்ணெய். இது ரெண்டுத்துல கடையில் வாங்கினது டிரான்ஸ்பரண்டா வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கு, நம்மளே ஆட்டினது வெளிர் மஞ்சள் நிறத்தில் கலங்களாக இருக்குது. இந்த நிறத்தை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. காரணம், நிலக்கடலையில் பல வகைகள் உண்டு. சிகப்பா இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலை பிழிஞ்சா அதிக எண்ணெய் தரக்கூடியது. அதனுடைய நிறமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். செக்குல ஆட்டி ஃபில்டர் பண்ணாத எண்ணெய் தெள்ள தெளிவா இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா கலங்களாகவும் அடியில செட்டில்மெண்ட்டும் இருக்கத்தான் செய்யும். செக்கு எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்க வடிகட்டி வச்சுக்கிறது நல்லது. எண்ணெயை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துல ஊத்தினாலும் நுரைக்கும், சமைக்கும் போதும் நல்லா நுரைக்கும். அதனுடைய வாசம் வெளியில இருந்து வர்றவங்க உங்க வீட்டுல கடலை எண்ணெயில என்ன பலகாரம் செய்றீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வீடு ஃபுல்லா கடலை வாசம் மணக்கும்.